ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். வாசிக்க கேட்கலாம். முதல் வசனம் தொடங்கி 4வது வசனம் வரை நல்லா கவனமாக கேட்கணும். தாவீது ராஜா வயது சென்று வித்தாப்பின போதே வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, இப்போ நான் கேட்பேன், வேதத்தை வாசித்து முடிச்சிட்டோன்னே கேள்வி கேட்பேன். அப்போ நல்லா வேதத்தை நல்லா கூர்ந்து, இப்போ எழுதக்கூடாது, வேதத்தை வாசிங்க. யாரும் எழுதாதீங்க, வேதத்தை வாசிங்க. ராஜா சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்து கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் எல்லைகளில் எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூசேனும் ஊரலாகிய சூனேம் ஊராளாகிய அபிஷாவை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாயிருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. ஹல்லேலூயா. இப்ப இந்த அபிஷாக் யாரு? பணிவிடை செய்ய யார தேர்ந்தெடுத்தாங்க? ஒரு சிறு பெண்ணை. முதலிருந்து வாசிக்கலாமா? தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பியனான போது, தாவீது ராஜா இப்போ எப்படி ஆயிட்டாரா? வயது சென்று விருத்தாப்பியனான போது, அதாவது அவருடைய ராஜ்ய பாரத்தை தன் மகன்கிட்ட கொடுத்த பிறகு அவருக்கு வயது ஆகுது. வயதாகி படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. அவர் படுத்திருக்கும் போது எத்தனை போர்வையை போட்டு அவரை மூடுனாலும் அவருக்கு என்ன தாங்கலையா? குளிர் தாங்கலையா? அனலே கிடைக்கல, சூடே கிடைக்கலையாம். எத்தனை போர்வை போட்டாலும் சூடு கிடைக்க. பார்த்துருக்கிறீங்களா? போர்வை எவ்வளோதான் போத்துனாலும் நமக்கு குளிர் அடங்காது. ஆனால் யாரோட உடம்போடு நம்ம ஒட்டிட்டா நம்மளோட குளிர் என்ன செஞ்சிடும்? அடங்கிடும். ஏன்னா அந்த உடம்போட சூடு என்ன செஞ்சிடும்? அந்த குளிர் அடைக்கிடும். இப்போ தாவீது ராஜாவுக்கு இந்த பிரச்சனை எப்போ? வயது சென்ற போது இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை சொல்லுங்க? குளிர் தாங்க முடியலையா? எத்தனை போர்வை போத்தினாலும் வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. இதை பார்த்த இந்த மந்திரிமார்கள் தாவீது ராஜாவோட வேலையாட்களுக்கெல்லாம் எப்படியாவது நம்ம ராஜா எத்தனை போர்வை போட்டு 3 நாளும் குளிர்த்தாங்களே, அதனால் இப்போ ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்து கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி, இப்போ ஊழியக்காரவங்களை என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு ஒரு பெண்ணை தேட போகிறோம். எதுக்கு? உங்கள் குளிர் அடக்கணும். அதுக்காக ஒரு பெண்ணை தேட போகிறோம். இப்போ ராஜா என்னாச்சு? வயது சென்ற பிறகு. ஆனால் இப்போ இவங்க தேட போகிறது யாரை? இஸ்ரவேலின் எல்லையெல்லாம் அழகான ஒரு பெண்ணை. இப்போ படுத்திருக்கிற ராஜாவுக்கு இப்போ அழகான ஒரு பெண் வேணுமா? சூடு அடக்கிற ஒரு பெண் வேணுமா? சூடு அடக்கிற ஒரு பெண் தான் வேணும். ஆனால் பாருங்கள், எத்தனை வயசானாலும் ஊழியக்காரவங்களுக்கு ராஜா தான். அந்த சிறு வயதில் அந்த ராஜாவை நான் எப்படி பார்த்தேன்னா அதே எப்படி தான் பார்ப்பேன். அந்த மாதிரி பெண்ணை தான் நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரவங்களாம் ரெடி ஆகுறாங்க. இஸ்ரவேலின் எல்லையெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி இப்போ போய் தேடி 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 பார்த்து ஒரு ஊருக்கு போகிறாங்க. எந்த ஊருக்கு? சுனேம் என்கிற ஒரு ஊருக்கு போய் அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் தான் என்ன பேர்? அபிஷா. இப்போ யார் இவங்க? தீர்க்கதரிசியா? போதகரா? அப்படி யார்? ஒரு சிறு பெண். இப்போ சிறு பெண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பேர் என்ன பேர்? அபிஷா. கண்டுபிடிச்சி அவளை யாருக்கிட்ட கொண்டுட்டு வராங்க? ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்போ இந்த பெண்ணை போய் தேடி பிடிச்சி பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு உணர்வு வந்திருக்கும்? ராஜ சமூகத்துக்கு போகிறோம், கண்டிப்பாக தாவீது ராஜாவுக்கு அழகுள்ள சௌந்தரியமுள்ள பையனுங்க இருப்பானுங்களாம். அவங்க பையன்கள்லாம் அவ்வளோ ஒரு அழகாம். இவங்க என்ன நினச்சிருப்பாங்க? ஏதோ ஒரு பையனுக்கு தான் நம்ம மணமகளாக மாற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒரு சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க.
உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது யாருக்கு மணமகளாக போகிறாங்க, வயது சென்ற ஒரு ராஜாவுக்கு, அது தாவீது ராஜாவுக்கு. எவ்வளோ ஒரு பயம் இருந்திருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம யோசிப்போமா, 28 வயசு பிள்ளைய பிடிச்சி 70 வயசு தாத்தாவுக்கு கட்டி கொடுப்போமா? நீங்கள் சொல்லுங்கள். கட்டி கொடுக்க மாட்டோம், அந்த மனசும் நமக்கு வராது. இப்போ இந்த ஊழியக்காரவங்கெல்லாம் தேடுறாங்க, இது யாரோட வேலை? இந்த ஊழியக்காரவங்க வேலை. போய் சின்ன பெண்ணாக தேடி எடுத்து வரேன், சின்ன பெண்ணாக தேடி எடுத்து வந்து உங்களுக்கு சூடு அணைக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு வராங்க. இந்த அபிஷாகையும் கூட்டிகிட்டு வந்து ராஜா அரண்மனையில் வச்சோடனே அந்த ரூமுக்குள்ளே போனேன்னு தான் தெரியுது படுத்த படுக்கையில் இருக்கிற ஒரு தாத்தா. இந்த தாத்தாவுக்கா நான் வந்தேன் அப்படின்னு அவங்க இருதயத்தில் ஒரு வேதனை இருந்திருக்கும், ஒரு துக்கம் இருந்திருக்கும். சொல்ல முடியுமா? ராஜா அரண்மனைக்குள்ளே போயிட்டா நான் இந்த ஒப்பந்தத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நம்ம ராஜா, இப்போ நம்ம நாட்டு ராஜா இருக்கிறாரு, வந்து ஒரு கோரிக்கை, உங்கள் வீடை ஒரு இடத்துல கட்டிட்டீங்க, ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்கீங்க வச்சுங்க, ராஜா வந்து சொல்கிறாரு இந்த வீட்டை வந்து எடுக்கணும். நீங்கள் நல்ல நிலத்திலே கட்டினாலும் அவங்க ஒரு பிளான் போடுறாங்கன்னு வச்சுங்க அந்த லேண்ட்மார்க்குக்கு. அந்த ராஜா வந்து சொல்லும் போது நம்மளால் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நம்ம குடுமி யார் கையில் இருக்கு? மலேசியாவில் இருக்கிறதுனால மலேசியா ராஜா கிட்ட தான் இருக்குது. அப்போ ராஜா சொல்லிட்டா கேட்டு தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு உணர்வு இருக்கோ உணர்வு இல்லையோ, அந்த வீட்டில் எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு இருந்திருந்தாலும் ராஜா சொல்லிட்டாரு, அரசாங்கம் முடிவெடுத்துருச்சு, இந்த இடத்துல வேறு காரியம் வரப்போகுதுன்னா எஸ் ஓகே, நம்மளால் அந்த வீட்டில் உள்ள அந்த மெமரிஸை வந்து விட்டுட்டு போக முடியாது. ஆனால் ராஜாவோடைய கட்டளையை மீறவும் முடியாது. அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு துக்கம் வரும். பிள்ளைங்களோடு ஓடி ஆடியான விளையாண்ட வீடாச்சே, என்னுடைய நிறைய நினைவுகள் இருக்கிற வீடாச்சேன்னு சொல்லிட்டு துக்கமே இருந்தாலும் அந்த வீடை மாறி நம்ம என்ன பண்ணுவோம்? வீடை மாறி வேறு இடத்துக்கு போவோம். அதே போல தான் இந்த அபிஷாக்குக்கும் ஒரு சூழ்நிலை. அரண்மனைக்குள்ளே வந்தோடனே நம்ம இந்த ரூம்புக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இந்த அபிஷாக்கு என்ன செஞ்சுருக்கலாம்? என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் தானே. ஓடி இருந்திருக்கலாம், இல்லை வயசான ராஜாவை பேரை வச்சு தனக்கு தேவையானதை ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம், செஞ்சுருக்கலாம்ல. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்களுடைய பின்னணி என்ன? இவங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேதத்திலே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ வேதத்தில் ஒரு பேர் ஆனால் வந்திருக்குன்னா அங்கே என்னமோ ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா இங்கே இருக்கிற எழுத்து, ஒவ்வொரு எழுத்துமே முக்கியமான எழுத்துக்கள். அப்போ இவங்க பேர் ஒரு இடத்துல தான் வந்திருக்கு அப்படின்னாக்கா அப்போ இவங்களுடைய பின்னணி என்ன? ஏன் இவங்களை கொண்டுட்டு வந்து அரண்மனைக்குள்ளே வச்சாங்க? 4வது வசனம் சொல்லுது, அந்த பெண் வெகு அழகாக இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாக இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள், ஆனாலும் ராஜா அவனை அறியவில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. இது முழுக்க முழுக்க தேவ சித்தம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்காததும் நடக்கும், நம்ம நினைக்கிறதும் நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும்னா அது தேவ சித்தத்தின் பிரகாரமாக நடக்கும், தேவன் குறித்த நேரத்தில் நடக்கும், தேவன் நியமித்த காலத்தில் அது நடக்கும். ஆமேன். இப்போ இவங்க வாழ்க்கையில் என்னதான் எதனால இந்த சிறு பெண்ணை கொண்டு போய், சிறு பெண்ணுனா அங்கே 30 வயசை தான் வாலிபர்கள் சொல்லுவாங்களா முன்ன நாட்களில். 30 வயசை தொட்டாதான் வாலிபர்கள். சிறு பிள்ளைனா அப்போ 30 வயசை இன்னும் அவங்க தொடலை. அப்போ சிறு பிள்ளை இந்த நாட்களில் சொல்ல போனால் 1 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் பேபியும் குழந்தையும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆராய்வில் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க, 1 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இன்னும் குழந்தை பருவத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ குழந்தை பருவத்தை முடிஞ்சு சிறு பிள்ளைனா ஒரு 20லேருந்து ஒரு 25க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அங்கே சிறு பிள்ளைல வாலிபனே 30 வயசு. 70 வயசு தாத்தா கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு காரியம் வந்துச்சுன்னா அப்போ இந்த அபிஷாக்குடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு பின்னணியில் இவங்க தான் அதுக்கு சரியான ஆளுன்னு தேவன் நியமிச்சிருக்கிறார். தாவீது ராஜா சும்மானவர் இல்லை, அவர் 40 வருஷம் அந்த தேசத்தை பட்டணத்தை அரசாண்ட ஒரு ராஜா.
அவர் நன்மைகளை செய்த ராஜா, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜா. அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ராஜாவுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பெண்ணை கொடுப்பாரு? என் இருதயத்துக்கு ஏற்ற, எப்போ நீ பிறந்து தாயின் கர்ப்பத்தில் இருந்து நீ மண்ணுக்கு திரும்புகிற வரைக்கும் என் சித்தம் மட்டும்தான் தாவீது ராஜாவுக்கு நடக்கும். அப்போ அவர் படுத்த படுக்கையாக இருக்கும்போது தேவ சித்தம் தாவீது ராஜா வாழ்க்கையில் நடக்குது. அது யாரை கொண்டு? ஒரு சிறு பெண்ணை கொண்டு. அந்த சிறு பெண்ணு தான் அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரா? அவள் ராஜாவுக்கு உதவியாக இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். யாரு? இந்த அபிஷாக் என்கிற சிறு பிள்ளை உதவியாக இருந்து பணிவிடை செய்தாலாம். எப்படி அவளுக்குள்ள இந்த ஒரு உணர்வு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவங்க எந்த கோத்திரம் அப்படின்னு போய் பார்த்தாக்கா, வாசிப்போமா? சரி, இவங்க இசக்கார் கோத்திரம். கர்த்தர் யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்களாம். அந்த 12 பிள்ளைகளும் ஒவ்வொரு கோத்திரமாக இருந்தாங்க. அதில் ஒரு கோத்திரம் இசக்கார் கோத்திரம். யாரு? இசக்கார் கோத்திரம். இந்த இசக்கார் கோத்திரத்திலேருந்து வந்தவங்க தான் இந்த சூனேம் ஊராளாகிய யாரு? அபிஷாக். அப்போ இசக்கார் கோத்திரத்திலேருந்து வந்தாங்கன்னா அப்போ அந்த கோத்திரத்தார் ஜனங்களுடைய சுபாவம், வாழ்க்கை, அவங்க எப்படிப்பட்டவங்க, எதனால் கர்த்தர் அந்த கோத்திரத்திலேருந்து ஒரு பெண்ணை எடுத்து தாவீது ராஜாவுக்கு பணிவிடை செய்யவும் உதவி செய்யவும் வச்சார். இவங்களுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்கான், ஒரு சில நல்ல குணங்கள், தகுதிகள், அந்த கேரக்டர், நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு சில காரியங்கள் எழுதி கொள்ளுங்க. யார்? இசக்கார் கோத்திரத்தார்களுக்கு. இப்போ இந்த அபிஷாக் எந்த கோத்திரத்து பெண்ணு? இசக்கார் கோத்திரத்து பெண். அவங்க வழியில் வந்தவங்க. இந்த கோத்திரத்துக்கு ஒரு சில சுபாவங்கள் இருக்கான். முதல் சுபாவங்க என்ன தெரியுமா? அந்த நேரத்தை அறிந்து கொண்டவங்களாம். என்னது? நேரத்தை. எப்படிப்பட்ட நேரம்னா, ஆவிக்குரிய மற்றும் சமுதாய காலத்துக்குரிய நேரத்தை அறிந்தவர்களாம். ஆவிக்குரியனா ஆவிக்குரிய நேரத்தையும் சமுதாயத்தில், இப்போ என் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சுற்றியில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களை குறித்தும் நல்லா அறிந்தவங்களாம் அவங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க வரும்போதே அவங்கள ஓகே இவங்க இப்படிப்பட்டவங்க, அதை ரொம்ப கவனமாக உன்னிப்பாக பார்த்து அதை அறிந்து கொண்டவங்களாம் இந்த கோத்திரத்தார். முதல் காரியம். ரெண்டாவது எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருப்பாங்களாம். எச்சரிக்கையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வாக இருப்பாங்களாம். எச்சரிக்கையாக இருந்து விழிப்புணர்வுனா எப்போதுமே என்ன நடக்குது, ஏது நடக்குது, விழிப்புணர்வாகவே இருந்துட்டு எச்சரிக்கையாக இல்லைன்னா கஷ்டமாயிரும். பாருங்கள், விழிப்புணர்வுனா என்னன்னா, நமக்கு ஒரு யுத்தம் வரப்போகுது, யுத்தம் 4 வரப்போகுது, நமக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. அந்த யுத்தம் வரப்போகிறதுக்கு எச்சரிக்கையாக நம்ம என்னென்ன வச்சுருக்கணும்? கையில் ஆயுதங்களை வச்சுருக்கணும். அப்போ இந்த கோத்திரத்துக்கு ரெண்டுமே இருக்குமா, எச்சரிக்கையாகவும் இருப்பாங்களாம், விழிப்புணர்வாகவும் இருப்பாங்களாம். ரெண்டாவது காரியம். மூணாவது, எப்போதுமே தேவனோடு தொடர்புள்ளவங்களாகவே தான் இருப்பாங்களாம். இப்படி தேவனோடு தொடர்புள்ளவங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப உறுதியாக இருப்பாங்களாம், கர்த்தருடைய காரியத்தில் உறுதியாக இருப்பாங்க. மூணாவது, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்களாம். உறுதியாக இருக்கிறதும் கவனமாக இருக்கிறதும் வேற வேற. நம்ம உறுதினா எப்படி தெரியுமா? என் தெய்வம் இயேசு தெய்வம், என் தெய்வத்தை தவிர வேற ஒரு தெய்வமும் எனக்கு தெய்வம் இல்லை. இது என்னது? உறுதியாக இருக்கும். ஃபோக்கஸ்னா என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிற இந்த வேதத்தில் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்யுது. கவனமாக ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, அது உங்கள் வீட்டு கிளாஸுன்னே உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த கிளாஸு என் வீட்டு கிளாஸுன்னு தெரியும். நம்ம வீட்டில் கிளாஸ் எத்தனையோ கிளாஸ் இருக்கும் தானே. இது என் கிளாஸ், எங்கள் வீட்டு கிளாஸ். எத்தனை கிளாஸாக இருந்தாலும் அங்கே உங்கள் பச்சை கலர் கிளாஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது என் வீட்டு கிளாஸ், எடுத்து வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த கிளாஸை எப்படி பயன்படுத்தணும்? கவனமாக கொண்டு வீட்டில் சேர்க்கணுமா இல்லையா? அதை எவ்வளோ கவனமாக பயன்படுத்துகிறோம், எவ்வளோ கவனமாக அதுக்குள்ளே நம்மளுடைய கவனத்தை செலுத்துகிறோம். இதுதான் என்னது? அந்த ஜனங்க இசக்கார் புத்திரர்கள் அவங்க ரொம்ப உறுதியாகவும் கவனமாகவும் இருப்பாங்களாம். ஐந்தாவது, அவங்க ரொம்ப வேலை செய்கிறவர்கள், கடினமாக உழைக்கிறவர்கள்.
கனத்தை சுமக்கிற தோல் உள்ளவர்களாக இருந்தாங்களாம். நல்ல கடின உழைப்பாளிகளாம் அவங்க. 5வது, காலங்களை அறிந்தவர்கள். என்னது? காலங்களை அறிந்தவர்கள். இந்த சூனேம் ஊராளாகிய அபிஷாக்ன்றவங்க எந்த கோத்திரத்திலேருந்து வந்தவங்க? இசக்கார் கோத்திரத்திலேருந்து வந்தவங்க. இந்த இசக்கார் கோத்திரத்துக்குனுடைய சுபாவங்கள், தன்மைகள் என்னென்ன இருக்கு? முதல்ல என்று சொல்லுங்க. நேரத்தை அறிந்தவங்க. என்ன மாதிரி நேரத்தை? இந்த ஆவிக்குரிய நேரத்தையும் ஜனங்கள் நம்மளோடு வந்து பேசுகிற நேரங்களையும் பேச்சுகளையும் தன்மைகளையும் அறிந்தவங்க. 2வது, எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கிறவங்க. 3வது, தேவனோடு எப்போதும் தொடர்புள்ளவர்கள். அப்படி தொடர்பாக இருக்கும்போது 2 காரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. என்னென்ன காரியம்? ஃபோக்கஸாக இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க. 2வது, ஃபோக்கஸ்டாக. ஃபோக்கஸ்னா என்னது? கவனமாக இருப்பாங்க. 4வது, கனத்தை சுமக்கிறவர்கள் அவங்க. 5வது, காலங்களை அறிந்தவர்கள். அப்போ இந்த 5 காரியமும் இருந்ததுனால தான் சிறு பெண்ணா அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு போகும்போது அந்த சூனேம் ஊராளாகிய அபிஷாக்குக்கு ஒரு பயமும் வரல, ஒரு திகிலும் வரல. ஆமாவா இல்லையா? காலங்களை அறிந்திருக்கிறாங்க. தேவனோடு அவங்களோட கனெக்ஷன் எப்படி இருந்திருக்குது, இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் அங்கே அந்த ரூமுக்குள்ளே போய் வயசான ராஜாவை பார்த்தபோது அவங்களுக்கு என்ன வரல? பயம் வரல. நீங்கள் நினைக்காதீங்க, தாத்தா தானே என்ன செய்ய முடியும்? வசனம் சொல்லுது, யாக்கோபு ஒரு குடம் தண்ணி தூக்குற வரைக்கும் அவருக்கு இச்சை அடங்கலையாம். அப்போ ஒரு குடம் தண்ணி, அந்த அவ்வளோதான் பெலன் அவருக்கு, அவ்வளோதான். ஒரு தண்ணி கூட தூக்க முடியாத பெலனு யாக்கோபுக்கு இருந்துச்சான். ஆனால் அவருக்குள்ளே உள்ள இச்சை அடங்கலை. அப்போ தாவீது அங்கே இருக்கும்போது, தாவீதுக்கு அதே தானே, எல்லாருக்குமே அதே தான். கர்த்தர் ஒரு வார்த்தை அங்கே போட்டுட்டாருன்னா எல்லாருக்கும் மாம்ச இச்சை ஆவியில் இருந்தால் மட்டும்தான் அடங்கும். அங்கே அடங்கியிருக்கோம். ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஒரு பயம் இருக்குமா இல்லையா? ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே நமக்கு அப்படின்ட்டுன்னு அங்கே போய் அந்த ரூமில் நிற்கும் போது அவளுக்குள்ளே இந்த மாதிரியான கேரக்டர் இருந்ததுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க? அவருக்கு பணிவிடை செய்து உதவியாளாக இருந்தாங்களாம். ஆமென். இந்த முக்கியமாக ஒரு காரியத்தை மட்டும் நான் கொஞ்சம் ஆழமாக விளக்கி விட்டுறேன். இந்த காலத்தை அறிந்திருக்கிறாங்க தெரியுமா? சீசன், அண்டர்ஸ்டாண்டிங் த சீசன். 4 காலம் இருக்குது. அந்த 4 காலத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயோ என்ன காலம், ஏது காலம்? இப்போ இருக்கிற காலத்தை பற்றியே எனக்கு தெரியல. நீ சொல்கிற 4 காலம், அது எந்த காலனே தெரியலையே. எந்த காலம்? நிகழ்காலமா? வருங்காலம், எதிர்காலம். கர்த்தாவே, வேதத்தில் கர்த்தர் நமக்கு 4 சீசனை கொடுத்துருக்கிறார். சீசன் 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 சீசன். எத்தனை மாதம் இருக்குங்க நமக்கு? பார்த்துருக்குறீங்களா? ரவுண்டாக இருக்கும், இப்படி க்ராஸ் போட்டிருப்பாங்க, 4 பிக்சர் இருக்கும். சயின்ஸ் பாடத்தில் சொல்லி கொடுப்பாங்க. மாரிக்காலம், கோடைக்காலம், குளிர்காலம், வசந்த காலம். சொல்கிறேன் கேட்டுங்க, 4 காலத்தை சொல்லி கொடுக்குறேன். வசந்த காலம், கோடைக்காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம். வசந்த காலம், கோடைக்காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம். இந்த 4 காலமும் நம்ம வாழ்க்கையில் வந்து போகும். எப்படி? நம்ம வாழ்க்கையில் வந்து போகும். அதே காலத்துக்குள்ளே தான் அந்த சூனேம் ஊராளாகிய அபிஷாக் இருந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா இவங்க காலங்களை அறிந்தவங்க. என் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து மரிக்கிற வரைக்கும் இந்த 4 காலத்தை சந்திக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் வசந்தமாக இருக்கும். ஐயோ நம்மளை மாதிரி அப்படி பார்த்துருக்கீங்களா? பட்டர்ஃப்ளை பறக்கும் போகும், அப்படி தான் நம்ம அப்படி இருப்போம். பூ பூத்து குலுங்கும், நம்ம வாழ்க்கை பூ பூத்து குலுங்கி இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே அப்படியே கோடைக்காலம் வரும் பாருங்க. என்னடா வாழ்க்கை இது! அந்த வெயிலை நம்மளால் தாங்கவே முடியாது. இந்த வெயிலுக்கு பதிலாக ஏதாச்சும் செஞ்சிட்டா, அதான் நினிவே பட்டணத்துக்கு ஆண்டு போயிட்டு யோனாவை போகும்போது ஒரு மரம் பூத்துச்சான். ஒரு பூச்சி இது பண்ணி அந்த மரம் செத்து போனதுனால யோனா கத்துறாரு ஆண்டுட்ட,
இதுக்கு பதிலாக நான் செத்தே போயிருந்துருக்கலாமே, இந்த சூட்டில் யார் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரை பார்த்து யார் கத்துறா? யோனா கத்துறா. சில நேரம் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த அனல் கொள்கிற காலம் வரும்போது, அதாவது கோடைக்காலம் வரும்போது கத்த ஆரம்பிப்போம். என்னோட வாழ்க்கை இது, உண்மையாலும் ஆண்டு இருக்கிறாரா இல்லையா, என்னது நம்ம வாழணுமா வாழக்கூடாதா, ஐயோ நம்ம பிறக்காமலே இருந்திருக்கோம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கத்துவோம். மூன்றாவது இலை உதிர் காலம். என்ன காலம் அது? எல்லாமே நம்ம பூத்த பூவெல்லாம் விழுகிற காலமாக இருக்கும் அது. நான்காவது குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. அப்போ தான் நம்ம யாருன்னு நமக்கே நம்மளை பற்றி தெரியும். விட்டுட்டு ஓடுறோமா இல்லை குளிரில் தாங்கிக்கிறோமா, குளிரை தாங்குறோமா அப்படின்ட்டுன்னு பார்த்துடலாமா? வசந்த காலத்தை ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். யாரை அறியும்படி? கர்த்தரை அறியும்படி. இது எந்த காலத்தில் தெரியுமா? கர்த்தரை அறிகிற அறிவில் போகும்போது. அடுத்த வசனம் வாசிங்க. எபிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. பாருங்க, கர்த்தரை அறிகிற அறிவு எப்போ நமக்கு வரும்னா இந்த வசந்த காலத்தில் தான் வரும். எப்போ? வசந்த காலத்தில் என்ன செய்வோன்னா கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளருவோம். ஆமேன். அதுக்கு முன்னாடி 5வது வசனம் வாசிங்க. ஆகையால் தீர்க்க தரிசனங்களை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இப்போதான் இந்த வசந்த காலத்தில் தான் நம்ம என்ன செய்வோம்? தேவனை அறிகிற அறிவை நம்ம எட்டி பார்ப்போம். ஆமாவா இல்லையா? அந்த டைமில் அந்த வசந்த காலத்தில் என்ன செஞ்சிடணும்? அமைதலாக தேவ சமூகத்தில் உட்காந்து என்னதான் நம்ம எவ்வளவு தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்தாலும், வசந்த காலம்னா என்னது? ஒவ்வொன்றும் பூக்கிற காலம் நம்ம வாழ்க்கையில். இந்த பூக்கிற காலத்தில் சில நேரம் என்ன செஞ்சிருவோம்? கர்த்தரை மறந்து போயிடுவோம். அந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை அறிகிற அறிவில் அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாரோ அதில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே வளரணும். ஆமேன், ஆமேன். அது எத்தனாவது இது பாயிண்டாக கொடுத்தேன்? மூன்றாவது பாயிண்ட்டு என்ன சொன்ன கொடுத்தேன்? கனெக்ஷன் டு த லார்ட். ஆண்டவரோடு இருக்கிற உறவை புதுப்பித்து ஆண்டவருக்குள்ளே உறுதியாகி ஆண்டவருடைய காரியத்தில் ஃபோக்கஸ்டாக கவனமாக இருக்கும்போது இந்த வசந்த காலம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. 2வது வாசிப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 5வது வசனம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அரிப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகிற மகன். கோடை காலத்தில் தூங்குகிறவன் புத்தியுள்ள மகன். கோடை காலத்தில் தூங்குகிறவனா? சேர்க்கிறவன். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். இந்த கோடை காலம்னா என்னது? வெயில் பிச்சுட்டு அடிக்கிற நேரம். இந்த கோடை காலத்தில் தான் என்ன நடக்கும்? ரொம்ப சூடாக இருக்கும். அந்த காலத்தில் என்ன செய்யணுமா? சேர்க்கணும். எது போய் சேர்க்கும்? எறும்பு போய் என்ன செய்யுமா? தனக்கு தேவையானதை கோடை காலத்தில் சேர்த்து வைக்குமா. அப்போ இந்த இசக்கார் புத்திரர்கள் இந்த கோடை காலத்தில் என்ன செய்கிறாங்க? சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவர்கள். சுமக்கிறவர்கள்னா வேலையை வலுவாக செய்கிறவர்கள். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும்
அதை இறங்கி அந்த வேலையை செய்து அந்த கோடை காலத்தில் தனக்கு தேவையானதை சேர்த்து வைக்கிறவர்கள். அதனால தான் இந்த சூனை ஊராளாகிய இசக்கார் என்ன செய்கிறாங்க, இசக்கார் இதில் உள்ளவங்க அபிஷா என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ராஜாவுடைய சமூகத்துக்கு போய் அந்த ராஜாவுக்கு பணிவிட செய்யும்படி, அவள் சின்ன பொண்ணு, ஒரு வயசானவரை தூக்கி நவுத்தி செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் இந்த இசக்கார் கோத்திரத்தோட தன்மை என்னது? வலுவை சுமக்கிறவங்க, அவங்க வேலையை அதிகமாக செய்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு கோடை காலத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க சேர்த்து வைக்கிறாங்கன்னா வேலை செய்கிறவர்கள் அவங்க. அப்போ இந்த தகுதி யாருக்கிட்ட இருக்குது? அபிஷா கிட்ட இருக்கு. மூன்றாவதாக சங்கீதம் 104வது அதிகாரம் 30வது வசனம். சங்கீதம் 104:30வது வசனம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அடுத்தது வாசிங்க. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரிகைகளாலே மகிழுவார். மறுபடியும் 30வது வசனத்தை வாசிங்க. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். இந்த இலையுதிர் காலத்துல என்ன அடிக்கும்? காத்து அடிக்கும். அப்ப இந்த ஆவி என்னது? ஒரு காற்று தான். ஆவியை ஊதி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆதாமுக்கு தன் ஆவியை ஊதும் போது அது என்னது? சுவாசமாக மாறுது. அப்போ இந்த இலையுதிர் காலத்தில் என்ன அடிக்கும்? காற்று அடிக்கும். இந்த காற்று அடிக்கிற நேரத்தில் என்ன நடக்குமா? வாசிங்கம்மா. அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஆனால் பூமியினுடைய அந்த 4 இதில் பார்த்தாக்கா இலையுதிர் காலத்தில் என்ன செய்யும்? எல்லாம் உதிரும், எல்லாம் கொட்டும். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? உம்முடைய ஆவியை அனுப்பும்போது என்ன நடக்குமா? அவைகள் சிருஷ்டிக்கப்படும். இப்போ பாருங்க, கழுகு இருக்கு தெரியுமா? நல்லா உயரத்தில் பறக்கும், அதுதான் அதிக உயரமாக பறக்கிற ஒரு பறவை. ஆனால் அதுக்கு ஒரு காலம் வருமா? அது காலம் வரும்போது எது உயரமான மலையாக இருக்கோ அந்த மலையில் போய் உக்காந்துருமா. ஏன் தெரியுமா? அதோடைய மேலே உள்ள சிறகெல்லாம் கொட்டும், எல்லாமே கொட்டி கோழி உரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிற்கும். அப்போ இப்போ இலையுதிர் காலம்னு என்னது? இப்போ அந்த கழுகுக்கு என்ன நடக்குது? இலையுதிர் காலம். ஆனால் பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? அந்த கழுகு சீக்கு, அந்த கழுகுக்கு உடம்பு முடியல, அந்த கழுகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துரும். ஆனால் அவ்வளோ தூரமாக போய் உக்காந்து அது வெயிட் பண்ணுமா, கொட்டி மறுபடியும் அதில் உடம்புல புது ரேகைகள் வருமா. புது ரேகைகள் முளைச்ச பிறகு அது இவ்வளோ நாள் எவ்வளோ தூரம் பறந்துச்சோ அதை விட வேலை பறக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பலன் வருமா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இலையுதிர் காலம். ஆமென். அதே காலம் தான் இங்கே யாருக்கு நடந்துச்சு? அபிஷாய்க்கு நடந்துச்சு. அந்த இலையுதிர் காலம் அந்த இசக்கார் புத்திரர் கோத்திரத்தின் வழியாக வந்தாங்களே இந்த அபிஷாய்க்கு, அதுதான் அந்த நாட்களில் நடந்திருக்கும். எத்தனை நாட்கள் அவங்க கஷ்டப்பட்டு அந்த ராஜாவை பார்த்துருப்பாங்க. அந்த வாலிப வயசில் ஓடி ஆடி விளையாடுற வயசில் நமக்கு என்ன காலனே தெரியாமல் இருந்துருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவங்க எப்படியோ ஓடி போயிருந்துருப்பாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்க அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா இவங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. யார? அபிஷாய. அப்போ அவங்கள கொண்டு என்னமோ ஒரு நல்லது இருக்குது தானே. அதனால தானே பிள்ளைங்களே அப்பாவுக்கு உதவியாக வந்தாலும் சரி, அப்பா பேரில் மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பிள்ளைங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய தன்மை அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? அழுந்துக்கிட்டு, ஒரு பெண்ணு வீட்டில் அழுந்துக்கிட்டு அப்படியே சொடங்கி போய் உட்காந்துருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? முடங்கி தான் இருக்கும். ஆனால் அங்கே அதை அவங்க காட்டாதனால தான் பையனுங்க வராங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு
அப்போ தான் இந்த ராஜ்ய பாரத்துக்குள்ளே நான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? ஆனால் இதை நல்லா அறிந்த இந்த அபிஷாக் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய காலத்தை அறிந்ததுனால எனக்கு இது ஒரு இலையுதிர் காலம்தான், ஆனால் நான் பறக்க வேண்டிய ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்துக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க அந்த நாட்களில் அந்த ரூமில் ராஜாவுக்கு பணிவிட செய்கிறாங்க. ஆமென். 4வது யோவான் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த குளிர்காலம் தான் நமக்கு எல்லாருக்குமே டேஞ்சரான ஒரு காலம். பார்த்துருக்கீங்களா? மழை நாளில் குளிர் ஒரு மாதிரி காற்றடிக்கும், ஜன்னல் திறந்து விட்டு ஒரு குளிர் காற்று வரும், நல்லா இருக்கும் தானே? அதுதான் இந்த 4 சீசன்லேயும் சூப்பரான ஒரு சீசன், வெள்ளம் வராமல் இருந்தா. ஆமாவா இல்லையா? ஆனால் அதுதான் நமக்கு பயங்கரமான ஒரு சீசன். யோவான் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரு நெருப்புண்டாக்கி. பாருங்க, குளிர்காலம் வந்துருச்சு. இப்போ யார் யார் என்னென்ன செய்கிறாங்க? ஊழியக்காரரும் சேவகர்களும் கரு நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இப்போ யார் இவரு? அப்போஸ்தலர். யாரு? 12 அப்போஸ்தலர்ல மூத்த அப்போஸ்தலர் நம்ம ஐயா தான். யாரு? பேதுரு பாஸ்டர் தான் மூத்த அப்போஸ்தலர் பாஸ்டர். அப்ப இவர் யாரு கூட இருந்தாரு? ஊழியக்காரரோட சேவகரோட இருந்து நெருப்பு கொளுத்தி அவங்க காஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாரு? ஊழியக்காரர்களும் சேவகரும். இவர் கூட யார் இப்போ வரா? ஆண்டவரோடே 3 வருஷம் ரவுண்ட் அடிச்ச நம்ம மூத்த அப்போஸ்தலராகிய பேதுரு வராரு, குளிர் காய்றாரு. அங்கே நின்றுக்கிட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கும் போது, அதுக்கு முன்னாடி இது என்ன நாட்கள்னா, ஆண்டவர் சிலுவையில் அறைய போகிறாங்க, பிடிச்சிட்டாங்க ஆண்டவரை. இப்போ யார் இருக்கா? குளிர் நேரத்தில் குளிர் அந்த இடத்துல ஆண்டரோட ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்த மூத்த பேதுரு அவர் நிற்கிறார், அப்போஸ்தலர் பேதுரு. அதுக்கு முன்னாடி 17வது வசனத்தை வாசிங்கம்மா. 16வது வசனம். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவனோட பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அப்புறம் 17. அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, இப்ப அங்க ஆண்டவரை பிடிச்சிட்டு போகிற சிலுவையில் அறையிற போகிற நேரத்தில் அங்கே கூட இருந்த இப்போ இந்த பேதுரு யார் கூட இருந்தார்? 3 வருஷம் ஏசப்பா கூட தான் ரவுண்ட் அடிச்சிருந்தாரு, ஊழியம் செஞ்சார், ஆத்துமாவை பிடிக்கிறேன், ஆதாயம் பண்ணுறேன், மீனை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தார். இப்போ சிலுவையில் ஆண்டரை அடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே நெருப்பு என்ன குளிர் காய்ஞ்சிட்டு நிற்கிறாரு. ஓவராக குளிர் நின்னோடனே இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த பரிசேயர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? கூட்டிகிட்டு போகிறாங்க, குளிர் காயலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. காஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற வாசப்படியில் நிற்கிற வேலைக்காரி கேட்குறாங்க, நீயும் அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார். இப்போ யாரு கேட்குறா? அந்த வேலைக்காரி கேட்குறாங்க, நீயும் அந்த மனுஷனோட சீஷரில் ஒருவன் அல்லவா? இருந்த ஒரு சீஷன் தானே அப்படின்னு யாரு? மூத்த அப்போஸ்தலர்கிட்ட கேட்கும்போது, இந்த குளிர்காலத்தில் என்ன செய்யுதா? குளிர்காலம்னா அது ஒரு பயங்கரமான நேரம். கர்த்தர் நம்மளோட அவர் அடிக்க போகிற நேரம், இல்லை சிலுவையின் பாடுகள் நமக்கு வருகிற நேரம், இல்லை பாடுகள் மத்தியில் நம்ம நடக்கிற நேரம். அந்த நேரத்தில் பாடு வந்துருமோ நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறாரு? அவன் நான் அல்ல என்றான். நான் அல்லப்பா சாமி, என்னை விடுங்க, நான் மட்டும் வந்து குளிர் மட்டும் காஞ்சிட்டு போகிறேன். எனக்கும் இயேசுக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லை, சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? அந்த குளிர்காலத்தில் குளிருக்கு இந்த நெருப்பு தான் நல்லா இருக்குது, அதனால் உங்கள் கூட சேர்ந்து 3வது 4வது ஆளாக நானும் நின்று குளிர் காஞ்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிர்காலத்தில் என்ன செய்கிறாங்க? அநேகர் வருகிற பாடை சகிக்க முடியாமல் எங்கே ஏதா இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன், குளிரை மட்டும் நான் காஞ்சிக்கிறேன் நெருப்பில் நின்றுக்கிட்டுன்னு சொல்லி தண்ணியே அங்கே என்ன செஞ்சிடறாரு? விற்று போட்டுறாரு. அங்கே இயேசு எனக்கு தெரியாது, நான் வந்து பாடுகளை நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய நேரத்தை, அது ஒரு 3 நாள் பாடு தான்,
அந்த 3 நாள் பாடுதான். ஆனால் அந்த பாடு முடிஞ்சோன்னே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குன்றது பேதுருக்கு அங்கே தெரியல. அந்த பயம் என்ன செஞ்சிருச்சு. ஆனால் இங்கே சூனே மூராளாகிய யார், அபிஷாக்கு தெரியுது. இது கொஞ்ச நாள் தான் இந்த குளிர்காலம், இந்த கொஞ்ச நாளில் நம்ம தாங்கிக்குவோம். இதை தாங்கிட்டா அடுத்து எனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, அடுத்த ஒரு எதிர்காலம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த 4 சீசனையும் கடக்குறாங்க. அந்த 4 சீசனையும் கடக்கும்போது அவங்க அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் அவங்கள வந்து சேருது. ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படி ஒரு சிறு பிள்ளைய பாதுகாக்க முடியும். இது வந்து தாவீது ராஜா வாழ்க்கையிலும் சரி, சூனே மூராளாகிய அபிஷாக் வாழ்க்கையிலும் சரி, இது 2 பேருடைய வாழ்க்கையிலும் யாருடைய காலம் நிறைவேறுச்சு, கர்த்தர் நியமித்த காலம், கர்த்தர் நியமித்த காரியங்கள். இது 2 பேருமே விருப்பப்பட்டதில்லை. எனக்கு பெண் வேணும்னு தாவீது கேட்டாரா? யார் கேட்டா? ஊழியக்காரவங்க தான். அவர் கூட ஊழியம் செஞ்சுட்டு வேலை செய்கிறவங்க, வேலைக்காரவங்க தான் சொல்கிறாங்க, ஆண்டவனே நீ குளிர் உனக்கு அடங்க முடியல, எங்களுக்கு பார்க்க முடியல, அதனால் உனக்கு ஒரு பெண்ணை தேடி எடுத்தாலே எடுப்போம். அங்கே போய் பெண்ணை தேடுறாங்க, சிறு பெண்ணை. யார் கர்த்தர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு? அபிஷாக், இசக்கார் புத்திரர்கள், இவை எல்லாத்தையும் தாங்குவா. இந்த 4 சீசனையும் அவள் கடந்துருவா. இந்த 4 சீசன்லையும் அவள் எனக்கு உண்மையும் உத்தமமாக இருப்பா. இந்த 4 சீசன்லையும் என்னை ஒரு நாள் மறுதளிக்க மாட்டா. இந்த 4 சீசன்லையும் எப்படியாப்பட்ட காரியங்கள், எப்படியாப்பட்ட வெயிட்டு என் தோள் மேலே வந்தாலும் அந்த வெயிட்டை நான் தாங்குவேன். எப்படியாப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து அவரை உறுதியாக பிடிக்கிறதுலேருந்து அவருடைய வசனத்தை தியானிக்கிறதுலேருந்து அவள் என்னை விட்டு விலக மாட்டான்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால்தான் அப்படி இருந்தவளை தேடி கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு கொண்டு வந்து ஆண்டு வச்சார். ஆமென். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில், பெண்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 காலங்களும் வரும். வீடாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 4 காரியங்கள் வரும்போது நம்ம ஒன்றே தான் யோசிக்கணும். இந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு என்னத்தையோ கற்றுக் கொடுக்கிறார். அதனால நம்ம அமைதியாக இருந்துடணும். அந்த நேரத்தில் பேதுரு மட்டும் அமைதலாக இருந்திருந்தாருன்னா அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். ஐயோ என் தெய்வத்தை நான் மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டு வந்ததுனால கர்த்தர் மறுபடியுமாய் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அவர் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலமான காரியங்கள் நம்ம சிரசு மேலே வந்து அமருது. வீட்டு தேவைகள், வீட்டு காரியங்கள், சூழ்நிலைகள், மற்றவங்க நம்மளை குறித்து பேசுகிறது நிமித்தம், மற்றவங்க நம்மளை குறித்து யோசிக்கிறது நிமித்தம் அநேக பாரங்கள் நம்மளை சுமருது. பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, வேலைக்கு போகிறீங்களா, சமுதாயத்தின் அழுத்தம் உங்களை தாக்குது. வீட்டில் இருக்கிறீங்களா, வீட்டில் உள்ள காரியங்கள், பொருளாதாரம், குடும்பம், பிள்ளைகள், இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை தாக்குதா? ஒரே காரணம் தான். 4 சீசனில் ஏதோ ஒரு சீசனில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சீசனை தேவனுக்குள்ளே அப்படியே அவருடைய சமூகத்துக்குள்ளே மறைந்து அவருடைய நிழலுக்குள்ளே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்கி மறுபடியுமாய், பேதுரு எப்படி எழும்பி 3000 பேர் பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களோ, உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் நிச்சயமாய் நிகழும். ஆமென். இந்த நேரத்தில் கூட எல்லாரும் எழுந்து கர்த்தர் நம்மளோடு பேசினதே நன்றி சொல்லி, ஆண்டவர் நம்மளை இன்றைக்கி தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு சில நேரங்களில் யாருமே நமக்கு தோலை தட்டி கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க. நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆள் இருக்க மாட்டாங்க. நம்முடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க. இது என்ன காலம், இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய பாரமாக இருக்கும். இந்த காலங்கள் ஒவ்வொரு சீசன்லேயும் யார் நம்மளோடு இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை படைத்த தெய்வம், கருவில் நம்மளை உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தெய்வம், பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிற தெய்வம். சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருதா, அது நம்மளை உருவாக்கவே தவிர அந்த போராட்டமோ எப்படிப்பட்ட காரியமோ அது நம்மளை அழுத்தாது. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த காலங்களை கடந்து வந்ததுனால தான் சொல்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மலை போல பிரச்சனையா, மலை போல துன்பமா, மலை போல ஐயோ இது எப்படி இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த சீதனை மாற்றுறதுக்கு கர்த்தர் ஒருவரால் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா.
ஆண்டவரை பார்த்து நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி. அப்பா எப்படிப்பட்ட கோடை காலமாக இருந்தாலும் அப்பா நாங்கள் வலுவாய் எங்கள் மேலே ஆண்டவரே சுமை சுமத்தப்பட்டாலும் ஆண்டவரே அந்த காலத்தில் எங்களோடு கூட இருந்தீங்க ராஜா. அப்பா அதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வசந்த காலத்தில் கூட ஆண்டவரே அப்பா எல்லா நன்மைகளும் எங்கள் வாழ்க்கையில் வைத்த போதில் ஆண்டவரே உம்மை மறக்காத ஒரு இருதயத்தை கொடுத்ததுக்காய் நன்றி ராஜா. மறந்துட்டீங்களா? நன்மை வந்தபோது ஆண்டவரை மறந்துட்டீங்களா? மறுபடியும் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிடுங்க. சில நேரம் நன்மை நம்மளை சேரும் போது ஆண்டவர் நம்மளோடு இருந்த அந்த துக்க நாட்களில் நம்மளோடு இருந்த காலங்களை நம்ம மறந்து போயிடுவோம். அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மளோடு கூட இருக்கிற தெய்வம். அவரை ஒருபோது நம்ம மறக்கவே கூடாது. அந்த வசந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்க தயவு பாராட்டினாரே அதற்காய் நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. வசந்த காலத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இரவும் பகலும் தியானமாக இருந்ததுனால தான் இந்த 3 காலமும் வரும்போது கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். அந்த வசந்த காலத்தில் நம்ம நல்லா இருக்கும் போதே கர்த்தரை பற்றி கொள்ளணும். நம்ம நல்லா வாழும் போதே கர்த்தரை பற்றி கொள்ளணும். சில நேரம் நமக்கு வலு வரும்போதே அந்த நல்லா இருந்த காலத்தில் கர்த்தரை தேடுந்த நிமித்தம் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு நன்மை செய்வார். நம்மளோட பெரிய தவறே நல்லா இருக்கிற நாட்களில் கர்த்தரை தேடாமல் போயிடுறோம். நம்மளுடைய உலக ஆசைகளுக்கு நம்மளுடைய இருதயத்தை விட்டு கொடுத்துட்றோம். குடும்பங்களுக்கு குடும்ப சந்தோஷங்களில் நம்மளை விட்டு கொடுத்துட்றோம். அதுதான் நம்ம செய்கிற பெரிய தவறு. அந்த காலத்தில் வசந்த காலத்தில் கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது கோடை காலத்தில் எப்படிப்பட்ட வெயில் காலமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இலையுதிர் காலமாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் உங்களை பார்த்து இவன் எப்போ விழுவான்னு ஒருத்தன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த வசந்த காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்தீங்க இல்லையா, அந்த சமூகம் உங்களை இந்த காலத்தில் காப்பாற்றும், இலையுதிர் காலத்தில் காப்பாற்றும். ஹல்லேலூயா. அதே தெய்வம் உங்களை குளிர்காலத்துலேயும் காப்பாற்றும். என் பிள்ளை என்னை மறுதளிக்காமல் அவளை நான் பாதுகாத்து கொள்ளுவேன். என்னை ஒரு நாள் தூஷிக்காதபடி அவளை நான் பாதுகாப்பேன். ஏன்னா அவன் நல்லா இருந்தபோது அவள் என்னை தேடினவ. அவள் உச்சத்தில் இருக்கும்போது அவள் என்னை தேடினவ. அப்படி இருந்தது நிமித்தம் ஆண்டவர் இந்த 3 காலத்திலும் நம்மளை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் கரம் எங்களை மட்டுமாய் தாங்கினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா மறுபடியுமாய் கை தூக்கி எடுப்பீராக ராஜா. கரம் பிடித்து தூக்குவீராக ஆண்டவரே. எந்த காலத்தில் இந்த பிள்ளைகள் இருந்தாலும் இந்த தாய்மார்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ எந்த காலத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் சகலத்தையும் படைத்த தெய்வம் அப்பா எங்கள் இயேசு தெய்வம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அந்த பிள்ளைகளை அறிந்திருக்கிறீங்க. அப்பா நீங்கள் அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ராஜா. அப்பா அவர்களுடைய காலங்களை கர்த்தர் மாற்றுவீராக. அப்பா அவர்கள் கடந்து போகிற காலங்களில் கர்த்தர் உறுதியாய் அவங்களோடு இருங்க ஆண்டவரே. ஓ உறுதியாய் இசக்கார் புத்திரர்களோடு இருந்தது போல அப்பா இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் இருங்க ஆண்டவரே. அப்பா அபிஷாயோடு இருந்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா நீங்க இந்த பிள்ளைகளோடு இருங்க. அப்பா சிறு பிள்ளையா இருந்த அபிஷாக்கோடு இருந்தீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க இந்த ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்து நடத்துங்க. குளிர் காலமா ஆண்டவரே, இலையுதிர் காலமா ராஜா, ஓ கோடை காலமோ அப்பா வசந்த காலமோ ஆண்டவரே, எல்லா காலத்துக்கும் நீர் ஒருவரே தெய்வம் ஆண்டவரே. எல்லா காலத்துக்கும் நீர் ஒருவரே ஆண்டவரே தெய்வமா இருக்கிற தெய்வம் ஆண்டவரே நீங்க. அப்ப அந்த பிள்ளைகளை நடத்துங்க, இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க ராஜா. நீர் நடத்துக போகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுங்க. மறுபடியுமான அந்த வசந்த காலத்தை பார்க்கிற ஒரு பலன் வரட்டும் ராஜா. ஓ வசந்த காலத்தை பார்க்கிற ஒரு தயவு வரட்டும் ஆண்டவரே. அந்த காலத்தில் மட்டும்தான் உங்களோடு அதிகமாக இருக்க முடியும் ஆண்டவரே. அந்த காலத்தில் மட்டும்தான் உங்களோடு ஆண்டவரே பேச முடியும். உங்களோடு இருக்கிற உறவை புதுப்பித்து கொள்ள முடியும். ஓ ரபனமா ஷபனமா மரி கடர பாபா. அந்த வசந்த காலம் தான் நமக்கு ஒரு பெரிய பலவீனமே. அந்த வசந்த காலத்தில் தான் நல்லா இருக்கும்போது தான் கர்த்தரை தேட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேவைகள் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி பார்த்துடலாம், கர்த்தரை நோக்கி ஆண்டவரே கொடுங்க என்று சொல்லிடலாம். ஆனால் நல்லா இருக்கும்போது ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, ஆண்டவரே நான் நல்லா இருந்தாலும் என் பாக்கெட் நிறைய பணம் அதிகமாக இருந்தாலும் ஒரு 10 வெள்ளி வெளியாக்குறதா இருந்தாலும் ஆண்டவரே இது நான் வாங்கணுமா, ஆண்டவரே இதை நான் செய்யணுமா, அதுதான் கர்த்தரோடு இருக்கிற உறவை புதுப்பிக்கிறது. அதுதான் கர்த்தரோடு இருக்கிற உறவை அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் கர்த்தருடைய வசனத்தில் இன்னும் அதிகமாய் உறுதியாய் நிற்பது. அந்த காலத்தை மறுபடியுமாய் கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே கொடுங்க. அந்த காலத்தை கொடுக்கும்போது நான் உண்மைத்துவமாக இருக்கிற ஆண்டவரே, நான் உண்மைத்துவமாக எத்தனையோ பெண்கள் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இந்த காலத்தை விடுறதுனால தான் அநேக கஷ்டங்கள் அநேக வருத்தங்கள் மறுபடியும். ஆனால் ஆண்டவர் நல்ல தெய்வம், அவர் நல்ல தெய்வம். பேதுரு மறுதளித்த போதிலும் மறுபடியுமாய் பேதுரு மனம் திரும்பி வரும்போது, மனம் கசந்து வரும்போது அவரை எழுப்பி 3000 கர்த்தர் அவர் மூலியமாய் ரட்சிக்கும்படியாய் செய்தார். அதே தயவுள்ள தெய்வம், அதே கிருபை உள்ள தெய்வம், அதே நல்ல இருதயம் படைத்த தெய்வம், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தெய்வம் அவர். மறுபடியுமாய் இந்த ஜபத்தை கேட்கும் போது பெண்களாய் இருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களுக்கு ஒரு தருணத்தை மறுபடியுமாய் உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறார். அந்த வசந்த காலம் நமக்கு தேவை. அந்த வசந்த காலம் நமக்கு அவசியம். அந்த வசந்த காலம் நம்ம குடும்பத்தை பலப்படுத்தும். அந்த வசந்த காலம் நம்மளுடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் உயிர் பெற்று எழும்ப செய்யும். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த வசந்த காலத்தை தவறாய் பயன்படுத்தி இருந்தால் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்வோம். மன்னிங்க ஆண்டவரே. ஓ ஆண்டவரே எங்களுக்கு வசதி வந்தோடனே உங்களை மறந்துருக்கோம், அதனால மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை வந்தோடனே உங்களை மறந்துருக்க கூட தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஓ மன்னிங்க ராஜா, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. மறுபடியுமாய் ஆண்டவரே, மறுபடியுமாய் வசந்த காலத்தை கொடுத்து எங்களை ஆண்டவரே சோதிக்கும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் சோதிக்கும்படியா உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. சோதிச்சு பாருங்க ஆண்டவரே. உண்மையா இருக்க ஆண்டவரே நான் ஓடி வரேன், என்னை சோதிங்க ஆண்டவர். அதற்காக நாச்சும் அந்த வசந்த காலத்தை கொடுங்க ஆண்டவரே. சில நேரம் ஆண்டவர் வசந்த காலத்தை கொடுத்து சோதிக்கிற வேலையிலெல்லாம் நம்ம அவரை ஏமாற்றி இருக்கிறோம், அவரை நம்ம ஏமாற்றி இருக்கிறோம். அதனால தான் தெய்வம் சில நேரங்களில் அமைதலாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக இருப்பதுக்கு காரணமே நம்ம அநேக வேளையில் அவரை ஏமாற்றி இருக்கிறோம். நான் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லி செய்யாமல் போயிருப்போம். நான் ஆண்டவரே நான் இனி ஆண்டவரே செய்ய மாட்டேன் என்று சொல்லி மறுபடியுமா இந்த தவறை செய்வோம். அதனால் ஆண்டவர் சில நேரம் அமைதலாக இருக்கிறாரு. ஆண்டவர் சில நேரம் அமைதலாக இருக்கிறாரு. இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே இந்த ஒரு விஷயங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உண்மையாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஓ நீங்க தான் எங்களை உண்மையாய் மாற்றணும். நீங்க தான் எங்களை ஆண்டவரே மறுபடியுமாய் கால் ஊன்றி நிற்க செய்ய வைக்கணும் ஆண்டவரே. ஓ கிருபை பாராட்டுங்க ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பார்க்குற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலங்களை கடக்க ஒரு பெலன் கிருபை வரட்டும் ராஜா. பெலன் கிருபை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பரத்திலிருந்து ஒரு பெலன் இறங்கி வரட்டும். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரைக்கும் நாங்கள் கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கோம் சொன்னா நீங்க இந்த ஊழியத்தை
உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்க தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்க எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.